இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா இலவச வீடு வழங்குவது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லட்சம் தனி வீடுகள் கட்டிக்கொள்வதற்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நில உரிமை உள்ள நலிவுற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்கன்னா தாமாக வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தாமாக வீடு கட்டிக்கொண்டால் அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் 2024 வீட்டு வசதித்துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் இந்த அறிவிப்பு விலகியுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் நில உடைமையுடைய நலிவுற்ற மக்கள் தாமாக வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தின் கீழ் மாநகரங்கள், நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகளில் 1 லட்சம் தனி வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிராமத்திற்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டமும், நகர்ப்புறத்திற்கு தனியாக வீடு கட்டிக்கொள்வதற்கு மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாவலூர் திட்டப்பகுதியில் 1.25 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டுத் திடல் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 5000 நாட்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வீட்டு வசதித்துறை கீழே வருது. அடுத்ததாக இன்னும் சில அறிவிப்புகள் விலகி உள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ திட்டம் சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது என்ன திட்டம்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் விதமாகவும், பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கிடும் விதமாகவும் அரசு மானியமாக தர 1 லட்சம் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு பிங்க் ஆட்டோஸ் இயக்க திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதற்காக 1 லட்சம் ரூபாய் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நடப்பு கல்வியாண்டு முதல் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள் இதை தெரிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதே சமயத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டு முதல் கிராமப்புற பகுதிகளில் உள்ள 4014 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் 2.50 லட்சம் மாணவ மாணவிகள் பயனிடும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.